சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் செல்லும் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கும் பயணிகளுக்கு, சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் செல்லும் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பயணிகளுக்கும் ஒரு முக்கியமான ரயில்வே அப்டேட் வந்து சதர்ன் ரயில்வேந்து விட்டிருக்காங்க. பல வருடங்களாக ஐசிஎஃப் கோச்சில் இயக்கப்பட்டு வரும் இந்த 2 முக்கியமான ரயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் எல்ஹெச்பி வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்ஹெச்பி பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். சேஃப்டியில் பொறுத்த வரைக்கும் எல்ஹெச்பிக்கு வந்து அடிச்சுக்க ஆளே வந்து கிடையாதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் கோச்சஸில் வந்து ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பி கொண்டு வருவாங்க. எல்ஹெச்பிலேருந்து வேறு கோச்சஸும் வரலாம். பட் கம்பேர்ட் டு ஐசிஎஃப், எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து வே பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து சேஃப்டி எல்லாமே. ஸோ சதர்ன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து எக்ஸிஸ்டிங் ஐசிஎஃப்லேருந்து நமக்கு எல்ஹெச்பியாக வந்து மாற்றப்பட்டு உள்ளன. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டெய்லி ரயில்வே கண்டென்ட் வந்து தமிழில் வந்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல் பேர் வெங்கட் ரயில்வே தகவல். நான் பேசக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரயில்வே சேனலுக்குள்ளே வந்து வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போட்டாவோ லைக் பண்ணாவோ நிறைய பேர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் நோக்கி இயக்கப்படுகிறது. தற்போதைய டைம் டேபிளோடய பார்த்திங்கன்னா சென்னை எக்மோரில் 4 மணிக்கு எடுத்து தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டி, திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், சீர்காழி, பாபநாசம், திருச்சிராப்பள்ளி வழியாக போய் திருச்செந்தூருக்கு காலையில் ராமேஸ்வரம் போகக்கூடிய சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை எக்மோரில் 5:55க்கு எடுத்துகிட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், அரியலூர், ஸ்ரீரங்கம், காரைக்குடி, சிவகங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்கு அடுத்த காலையில் வந்து இந்த வண்டி வந்து போகுது. 601 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 மணி நேரம் 5 நிமிஷம் 16 ஹால்ட் வந்து டெய்லி போகக்கூடிய வண்டி. ஸோ சேது எக்ஸ்பிரஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சதர்ன் ரயில்வேல. 22 அக்டோபர் 2026 முதல் எல்ஹெச்பி ரேக் வந்து வருது. ஸோ ராமேஸ்வரம் டு சென்னை எக்மோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 அக்டோபர் வந்து முதல் எல்ஹெச்பி ரேக் வருது என்ற வகையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. அதாவது ஒரே நாள் 2 டைரக்ஷனும் மாற்றம் என்று நினைக்கக்கூடாது. ரயில்வே அறிவிப்பில் ஒரு டைரக்ஷன் தனியாக எஃபெக்டிவ் டேட் கொடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்திலிருந்து சேது எக்ஸ்பிரஸ் பயணிகள் புதிய கோச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெறப்போகிறார்கள். ஸோ அக்டோபர் மந்தில் வந்து இந்த வண்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை எக்மோர்லேருந்து 4 மணிக்கு எடுத்து அடுத்த காலையில் செந்தூருக்கு வந்து 6 மணிக்கு வந்து போகும். மொத்தமாக 776 கிலோமீட்டர் பயணம் வந்து 28 ஹால்ஸ் வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. இந்த தூரமான இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான சேவை. திருச்செந்தூர் டெம்பிளுக்கு போகக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரெயின் சர்வீஸ். செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 அக்டோபர் சென்னை எக்மோர்லேருந்து போகும்போது அவங்களுக்கு மாற்ற போகிறாங்க. 21 அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து உங்களுக்கு இது பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து நமக்கு ராமேஸ்வரம் போகக்கூடிய சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு எல்ஹெச்பியும், அங்கேருந்து ரிட்டன் டைரெக்ஷனில் வரும்போது ஒரு எல்ஹெச்பியும், அண்டு இந்த வண்டியே வந்து நமக்கு எங்கே போகுது, செந்தூருக்கு வந்து போகும் இல்லையா. இதுதான் ரேக் ஷேரிங். இந்த ரேக் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு எல்ஹெச்பியும், அங்கேருந்து இந்த வண்டி ரிட்டன் வரும்போது எல்ஹெச்பியும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரே வண்டி தான் ரேக் ஷேரிங் கணக்கில் 2 வந்து எல்ஹெச்பி கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்ஹெச்பி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லலாம் லிங்க் மூவ்மெண்ட் புஷ், இந்த ஆன்டி கிளைமிங் டெக்னாலஜிஸ் அண்ட் நிறையா வந்து நமக்கு எல்ஹெச்பியில் வந்து இருக்குது. அண்ட் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து உங்களுக்கு 110 வந்து அசால்ட்டாக போகும். அண்ட் 160 180 இருந்தாலும் நமக்கு 110 வந்து இந்த வண்டி அழகாக வந்து சேஃப்டி கம்ஃபர்ட் வந்து நிறையாவே இந்த வண்டிக்கு இருக்கும். ஸோ எல்ஹெச்பினால் நமக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதான் வந்து நமக்கு போக போகிறாங்க. ஸோ புதிய கோச் கம்போசிஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஏசி 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஏசி 3 டயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஏசி 3 டயர் கோச்சஸ் இருக்குது. ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா 9, ஜென்ரல் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, 1 செகண்ட் கிளாஸ் கோச்சு திவ்யா மாற்றுத்திறனாளிகளின் பெட்டி ஒன்று இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கேஜ் கம் பிரேக் வேனும் இருக்குது. மொத்த ஏசி கம்போசிஷன் கோச் கம்போசிஷன் வந்து 21 பெட்டிகளை கொண்டது. ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ், 2 ஏசி 2 டயர், 2 ஏசி 3 ஏசி 3 டயர், 9 ஸ்லீப்பர், 4 ஜென்ரல் கிளாஸு, ஒரு லக்கேஜ், ஒரு வந்து மாற்றுத்திறனாளிக்கான ஒரு கோச் வந்து விட போகிறாங்க. சரிங்களா. ஸோ பழைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசுக்கும் வந்து
மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 21 கோச் கம்போசிஷன் வந்து நமக்கு மாற்றிருக்காங்க. ஸோ உதாரணமாக தற்போதைய சேதுல வந்து பார்த்தீங்கன்னா S1 to S12 வரைக்கும் இருக்கும். B1 to B3 இருக்கும். A1 to போன்ற கோச் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த தற்போதைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா S1 to S9, B1 to B3 கிடையாமல் B1 எடுத்துகிட்டு A1 H1 போன்ற அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இதுவும் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ இந்த 2 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வண்டி 2 இடத்துக்கு போகுது. ஒன்று வந்து ராமேஸ்வரம் போகுது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செந்தூர் வந்து போகுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த அப்டேட். ஸோ டைமிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து சேது சூப்பர் ஃபாஸ்ட் பார்ப்போம். 5:55க்கு எடுத்து தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம் மெயின் சோர் லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு போகும். ஸோ இதுக்கு எடுத்துக்கூடிய டிஸ்டன்ஸ் 601, 10 மணி நேரம் 5 நிமிஷம் டெய்லி கூட வண்டி. ஸோ அடுத்தது ராமேஸ்வரத்துலேருந்து எடுக்கக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா 9:10க்கு எடுத்துகிட்டு மண்டபம், ராமநாதபுரம், பரமக்குடி, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி அப்படியே வந்துட்டு உங்களுக்கு சிவகங்கை வழியாக வந்துட்டு சென்னை எக்மோர் காலையில் 7:20க்கு 601 கிலோமீட்டர் 10 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துக்குது. 16 ஹார்ஸோடு இருக்குது. ரைட், ஓகேங்களா. அடுத்து செந்தூர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு செந்தூரில் எடுத்துகிட்டு செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் 4 மணிக்கு எடுத்துகிட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்பாதி இது வந்து மெயின் லைன் வழியாக வந்துட்டு நம்ம கும்பகோணம் வழியாக வந்து எங்கள் ஊர் வழியாக வந்துட்டு திருச்செந்தூருக்கு 6 மணிக்கு வந்து போகுது. 776 கிலோமீட்டர் 14 மணி நேரம் 28 ஹார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து 8:45க்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு காயல்பட்டினம், குறும்பூர், நசரத்தெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு திருநெல்வேலிக்கு 10 மணிக்கு வந்துட்டு உங்களுக்கு அங்கேருந்து கோவில்பட்டி, சாத்தூர் வழியாக கும்பகோணம் வழியாக வந்துட்டு சென்னை எக்மோருக்கு 10:25 காலையில் வருது. அடுத்த நாள் காலையில் 13 மணி நேரம் 40 நிமிஷம் 29 ஹால்ட்டு. இதுக்கான ரேக்ஷனிங் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி பிரைமரி மெயின்டெனன்ஸ் கோர்ஸில் இருக்கும். 10 மணி காலை எடுத்துகிட்டு 11:35 திருநெல்வேலிக்கு வருது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி வந்து சாயந்தரமாக போயிட்டு உங்களுக்கு ரேக் ஷேரிங்கில் வந்துட்டு இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட். டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, நானும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.